ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட சொந்த அப்பாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணாவது ஸ்பெர்ம் டோனரோட இடத்துக்கு போயிருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரன். ஸோ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக அவனோட முடியை நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து எடுக்க போகும்போது திடீர்னு நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஏன்னா அவனோட மண்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு அனாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்துருப்பா. ஸோ அப்போ அவளோட அம்மா எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, யாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு லேடி, யாருன்னே தெரியாதவங்க, அவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்ட்ட வந்து இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, உன்னை அனாத ஆசிரமத்தில் விட்டதுக்கு அப்புறம் உன்னோட அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமாமா, அவங்களுக்கு நீ அவ்வளவு முக்கியம், அதுவும் இல்லாம உன் கண்ணு மூக்கெல்லாம் பார்த்தா கூட அப்படியே உன் அம்மா மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா பேசியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் வேற அழுக ஆரம்பிச்சிருப்பா. ஐயோ என்ன ஆண்டி சொல்றீங்க, என்னோட அம்மா என்ன அவ்வளவு மிஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே அந்த லேடியும் அது மட்டும் இல்லாம உன்னோட அம்மா இப்போ கொஞ்சம் பண கஷ்டத்துல இருக்காங்கம்மா, நீங்க வந்து அவங்களுக்கு முடிஞ்ச உதவி பண்றியா, நான் போய் அவங்க கிட்ட அதை கொடுக்குறேன், அப்புறம் உன்னை மீட் பண்ண கூட வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது சரி ஓகே ஆண்டி என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை இவகிட்ட கொஞ்சம் கொடுத்துருப்பா. பட் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது இந்த லேடி வந்து ஒரு ஸ்கேமர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த மாதிரி அனாதையாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க கிட்ட போயிட்டு உங்கள் அம்மாவை எனக்கு தெரியும், உங்கள் அப்பாவை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக பேசி அந்த அனாதை கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை புடுங்குற ஒரு கும்பல் தான் இவங்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க கூட சேர்ந்து தான் இங்கே வந்திருப்பா போல. அப்படியே காரில் போய் உட்காந்துக்கிட்டு சரியான கஞ்ச பிஸ்னரியா இருப்பா போல, ரொம்பவே கம்மியாக காசு கொடுத்துருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் அவளை பற்றி தப்பு தப்பா வேற பேசிட்டு இருந்திருப்பா. கரெக்டாக அந்த டைமில் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அந்த ஆளை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். இது தடுக்கிறதுக்காக அந்த லேடியும் வரும்போது பொம்பளையாச்சேன்னு சொல்லி விடுறேன், தேவையில்லாம இதுக்கு மேல இந்த மாதிரிலாம் ஏதாவது அனாதைங்க கிட்ட போயிட்டு பணத்தை புடுங்கிட்டு இருந்தீங்க மாவளை அவ்வளவுதான் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்கள மிரட்டி அந்த பணத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டான். ஸோ அதை வந்து நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்கும்போது அவ பாத்தீங்கன்னா அகைன் அழுகுறா. ஐயோ எப்படிதான் அவங்களுக்கு எல்லாம் மனசு வருது, என் அம்மா பேரை சொல்லி இப்படி என்கிட்ட காசு திருடிட்டு போயிருக்காங்க அந்த லேடி, அவங்களுக்கு எல்லாம் மனசாச்சே இல்லையா, பணம் போனா கூட பரவாயில்ல, என்னோட அம்மாவை தெரியும், அவங்கள மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறா. இதை பார்த்துட்டு சரி சரி வா அதான் நான் உனக்கு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திருப்பான். ஸோ இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டே இருக்கும்போது ப்ரெசென்ட்டை காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீரியஸாக அட்மிட் ஆயிருக்கான் ஹாஸ்பிட்டலில். அப்போ அவனுக்கு பக்கத்துலேயே நம்ம ஹீரோயினா அவனை கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அவனுக்கு இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஜியோக் அப்புறம் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேர்ட்டையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவனோட மண்டையில் ஒரு சில கட்டிகள்லாம் இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் நாளில் வெடிச்சு அவன் இறந்து போக போகிறான், இன்னும் ஒரு 3 மாதம் தான் கெடு சொல்லியிருந்தோம், ஆல்ரெடி நாங்கள் அவருக்கு 3 மாதம் கெடு சொல்லியிருந்தோம், அதில் 2 மாதம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 1 மாதம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம ஜியோக்கெல்லாம் டாக்டர் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல நான் கொடுக்குறேன், தயவு செஞ்சு அவனுக்கு ஆப்ரேஷன் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ், நான் உங்க காலில் விழுந்து கேட்கறேன் அப்படின்ற மாதிரி கதறும்போது டாக்டர் முடிவா சொல்லிடுறாரு, இல்லம்மா உங்களுக்கு புரியுதா இல்லையா, அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, அது எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல வெடிச்சிடும், அவன் இறந்துருவான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதை கேட்டதுல இருந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்டக் ஆயிட்டா. இது ஒரு கெட்ட கனவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவளுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கா. ஏன்னா எப்படி அவளால அதை ஏத்துக்க முடியும், எல்லா பிரச்சனையும் போய் இப்பதான் மறுபடியும் நம்ம ஹீரோ கூட அவ ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பா. அப்படி வாழலான்னு வந்தவ திடீர்னு நம்ம ஆசைப்பட்டவன் செத்து போக போறான் அப்படின்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும். அதுவும் இல்லாம அவளோட அந்த கல்யாணத்துல இருந்து அவளை தூக்கிட்டு வந்ததுல இருந்து நம்ம ஹீரோவை இவ என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணி திட்டிருப்பா, என்னை ஏன்டா இப்படி துரத்துக்கிட்டே வந்துட்டு இருக்க, எனக்கு உன் கூட இருக்கவே சுத்தமா பிடிக்கல, நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க செத்தாதான் இன்னொருத்தங்க நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா திட்டிருப்பாள்ல. அந்த டைம்ல நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பான், நான் வேணா உன்னை விட்டு போயிடுறேன், நிரந்தரமா போயிடுறேன், அதுக்கு மேல நீ வேணா சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. அதுக்கான அர்த்தம் எல்லாமே இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது. அந்த விஷயத்துல நான் அவன்கிட்ட ப்ராமிஸ்லாம் வேற வாங்கினேன், நான் எந்த அளவுக்கு ஒரு மோசமானவளா இருந்திருக்கேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளால குற்ற உணர்ச்சியை தாங்க முடியல. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஜியோக் போயிட்டு இருப்பாள், அவகிட்ட போயிட்டு ஆன்டி ப்ளீஸ் என்ன பலார்னு 2 அடி அடிங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அவனை பற்றி புரிஞ்சுக்காம அவனை என் கண்ணு முன்னாடியே சாப்பிடா அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவளும் அடிச்சிட்டா. அப்புறம் அவளோட கண்ணமே பழுத்து போயிடுச்சு. அந்த நிலைமையில அவள் சேடாக இருக்கும்போது நம்ம யோகி தான் வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேசிட்டு இருக்கான். அவனாலையும் அதை ஏற்றுக்க முடியல, நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இப்போ நம்ம ஹீரோ சாக போகிறான் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருந்தா. நம்ம ஹீரோ கடைசியாக என்ன கண்டுபிடிக்கணும்னு நினச்சானோ அதை வந்து அவனால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட உண்மையான அப்பாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக கிளம்புறா. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த ஸ்பெர்ம் டோனரை பார்க்க போயிருப்பாங்கல்ல, அவன் கூட ஒரு பெரிய பணக்காரனாக இருந்திருப்பான். பட் அவனோட முடியை மட்டும் நம்ம ஹீரோயினால எடுக்க முடிஞ்சிருக்காதுல்ல. இப்போ அவனை பார்க்க தான் போறா. அப்படி போகும்போது சில விஷயங்களையும் யோசிச்சு பார்க்குறா. அது என்னன்னா ட்ரெயினில் ஒரு டைம் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட கூட கேட்டிருப்பாள்ல, ஆமா இவ்வளோ நாளாக அவனோட உண்மையான அப்பாவை தேடாம திடீர்னு என்ன பாசம் பொத்துக்கிட்டு வந்திருக்கு, ஏன் இப்போ மட்டும் தேடுற அப்படின்னு கேட்கும்போது அதுவா என்னோட பயணம் முடிய போகுது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். இப்போதான் அது எல்லாத்துக்கான மீனிங்கும் இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. சரி ஓகே அவனோட கடைசி ஆசை அவனோட அப்பாவையாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அந்த பணக்காரனோட வீட்டுக்கு வெளியில இருக்கா. எப்படியாவது நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக அவங்ககிட்ட இருந்து ஒரு முடியை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அப்படியே ஹாஸ்பிட்டலில் பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவனோட கற்பனையில பார்த்தீங்கன்னா அவனோட வளர்ப்பு அப்பாவோட உண்மையான குழந்தை இருக்கும்ல, அதான் அந்த ஸ்பெர்ம் 139 இருக்குல்ல, அவன் வளர்ப்பு அப்பாவோட உண்மையான ஸ்பெர்ம், அதுக்கு பிறந்த குழந்தை தானே அந்த தங்கச்சி. ஸோ அவ கூட அப்படியே அவன் கற்பனையில
பேசிட்டு இருக்க மாதிரிலாம் நினைச்சு பார்க்கறான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் அப்படியே கடலோரமா உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அந்த கடலுக்குள்ள அந்த பிளாங்டன்லாம் உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி அந்த தங்கச்சி கிட்ட கேட்கும்போது, என்ன நான் சொல்றேன் எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே அவளை கூட்டிக்கிட்டு அவன் கடலுக்குள்ளேயே போயிடுறான். அப்போ அதுல சின்ன சின்னதாக ஏதோ ஷைன் ஆகுது. ஸோ அது பேர் தான் பிளாங்டன் போல. இதை தின்னுதான் இங்க இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள் உயிர் வாழுது. அதுவும் இல்லாம இது சூரிய ஒளியில படும்போது அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ இதனால இந்த பிளாங்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆக்சிஜன் கூட ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால நம்ம மனுஷங்க உயிர் வாழ்றோம். ஸோ இது மாதிரி நமக்கு இந்த கடல் உயிரினங்களுக்கு இது எல்லாத்துக்குமே இது ஹெல்ப் பண்ணும். பொதுவாக ஒரு மனுஷங்க இறந்து போறாங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த பிளாங்டன்ல ஒன்னா மாறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு பார்த்தா நானும் இப்போ இந்த பிளாங்டன்ல ஒன்னா மாற போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த தங்கச்சியும் அப்படின்னா நானும் வரேனா என்னையும் ஒரு பிளாங்டனா மாத்து அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா உனக்கு இன்னும் நேரம் இருக்கு, ஆனா நான் போக வேண்டிய டைம் வந்துச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போகும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல அவனோட ஹார்ட் பீட்ஸ் எல்லாமே கம்மியாகுது. அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த டைம்ல நம்ம ஜியோக்கு வேற அதை வந்து பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே டாக்டர் கிட்ட போய் கத்துறா, டாக்டர் சீக்கிரமா வாங்க அவனுக்கு மூச்சு நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இப்படி ஒரு பக்கம் சீரியஸா இருக்க விஷயம் எதுவுமே தெரியாம அவனோட உண்மையான அப்பாவை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரனோட வீட்டுக்கு வெளியில நம்ம ஹீரோயின் இருந்திருப்பாள்ல, இப்போ அவனோட கார் வெளியே வரும். உடனே பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியா இவ எகிரி குதிச்சு அவனோட முடியை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ட்ரை பண்றா. ஆனா அது விக்கு தானே, பட் இருந்தாலும் சைட்ல இருக்க முடியாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண அவளால எடுக்கவே முடியல. சார் சார் உங்களுக்கு என் மேல இப்போ கோவமா இருக்குது இல்ல? ஆமாடி கோவமா இருக்குது சார், பேசாம அப்படின்னா என் மூஞ்சிலே காரி துப்புங்க சார், நல்லா உங்க கோவத்தெல்லாம் தீத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இவ ஏதோ பைத்தியமா இருப்பா போலயே, இவகிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நம்ம பேசாம காரி துப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் துப்பிடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனோட அந்த எச்சை எல்லாத்தையுமே இவ ஒரு டப்பாவில் சேகரிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்துட்டு இருக்கா. ஏன்னா பொதுவா இந்த எச்சை வச்சு கூட டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கா போல. ஒரு மாதிரி சந்தோஷமா அவ பாட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இது மட்டும் மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா இவன் தான் அவனோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கும்போது இங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இவளுக்குன்னா பயமா இருக்குது. ஏய் என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க, எங்க அவன் எங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பத்தி கேட்கும்போது அவன் பாத்தீங்கன்னா இப்போ உயிரோட தான் இருக்கான், பட் ஐசியூல சீரியஸா இருக்கான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி இவ அழுதுகிட்டே அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஜியோக்கு இருக்கால, அவ பாத்தீங்கன்னா ஹீரோயினா பயங்கரமா திட்டுறா. ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி, அவனோட நிலைமை என்னன்னு உனக்கு தெரியும்ல, இந்த நிலைமையில அவனை தனியா விட்டுட்டு போயிருக்க நீ, அது ஒண்ணு இல்ல அவனோட உண்மையான அப்பாவை கண்டுபிடிக்க போலாம். ஏ லூசா நீ, அவன் இப்ப சாக பொழைக்க கிடக்குறான், இந்த நிலைமையில போய் நீ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சொல்லி அதை பண்ணிட்டு இருக்க, இல்ல அவனோட கடைசி ஆசை அதுதான் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் இதை பார்த்துட்டு நம்ம ஜியோக்கு வந்து ரொம்பவே கோவப்படுறா. இங்க பாருங்க இதுக்கு மேல இவளை உள்ளெல்லாம் அனுப்பாதீங்க, இவளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு இருக்கட்டும், இவனெல்லாம் கண்டுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ அதுக்கு மேல நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு ஹீரோயினை பாத்தீங்கன்னா அவங்க யாருமே உள்ள அனுப்பல, அந்த டாக்டர்ஸ் யாருமே. இதனால நம்ம யோகி கிட்ட எல்லாம் போயிட்டு அழுதுகிட்டு இருக்கா, ப்ளீஸ் என்னை எப்படியாவது உள்ள போக அனுமதிக்க வைடா ப்ளீஸ்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் என்னன்னா நம்ம காங் வேற வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான். அதுக்கு மேல அவனோட அம்மா விடாம அவனுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க, அவனும் எடுக்கிற மாதிரி தெரியல. ஸோ இவனுக்கு என்ன பிரச்சனைனா இவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவனோட அம்மா வாழ வைக்கல, அதனால தான் நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை நம்மளே தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கான். இந்த நேரத்தில் இவனோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாடி கார்டு ஜான் இருக்கான்ல, அவன் வேற சாப்பாடு எடுத்து அம்மாவை தேடிட்டு இருக்கான். ஆனால் அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல இவன் பதற்றம் அடைகிறான். ஐயோ அம்மாவும் அவனை தேடி இங்கே போயிட்டாங்க போல அப்படின்னு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவன் கீழே விழுந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு எல்லாமே அவன் மேலே கொட்டிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். அப்பாடி நல்ல வேளை அம்மா இப்போ நல்லா தான் இருக்காங்க, அவங்க எங்கேயும் போல அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானை உட்கார வச்சு அவங்ககிட்ட நம்ம அம்மா வந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே பைப்பில் சிகரெட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்பெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆவாங்களோ அப்பெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க போல. ஸோ கிட்டத்தட்ட பல வருஷங்கள் கழிச்சு நான் இப்போதான் இதை எடுத்திருக்கேன் கையில். ஏன்னா எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கு, என் பையன் ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறானும் தெரியல, என்னால் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியல, அவனுக்கு பிடிச்சதை என்னால் பண்ணவும் முடியல, நான் என்னதான் பண்ணுறதுனே தெரியல, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, என் பையன் இல்லாமல் என்னால் இருக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க அழுகுதுகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அந்த ஜான் அவங்க கிட்ட எதுவுமே ஆறுதலாலாம் பேசல, அப்படியே அந்த கூலிங் கிளாஸ் மட்டும் கழட்டி கொடுக்குறான். ஸோ இந்த இடத்துல தான் அவனோட கண்ணையே ஃபர்ஸ்ட் நமக்கு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் இது வரைக்கும் பேசினதே கிடையாது. அந்த கூலிங் கிளாஸை மட்டும் கழட்டி கொடுக்கும்போது அவங்களும் அதை போட்டுக்கிட்டு ஏன்டா எதுக்குடா நைட்டு கூலிங் கிளாஸை போட சொல்ற அப்படின்னு சொல்லும்போது அவன் மறுபடியும் கொடுக்குறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாங்கி போடும்போது அவங்களுக்கு ஒரு விஷயமே தெரியுது. ஓ அப்படின்னா அழுகிறதுக்காக தான் நீ இந்த கூலிங் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம் போல, நீ அழுகிறத வேற ஒருத்தங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இப்போ எனக்கும் கொடுக்குற போல அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஆமான்னு சொல்லி தலைதான் ஆட்டுறான், பேசக்கூட இல்லை அப்பவும். ஸோ இப்போ கட் பண்ண அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்க்கு வெளியிலே தூங்கிருப்பா போல. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம யோகியும் ஒரு மாதிரி கஷ்டத்தில் சரி ஓகே அவனோட ஆளை போய் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கார்டை கொடுக்குறா. அதை வச்சு தான் உள்ள போக முடியும் ஐசியூக்குள்ள. ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே அவளும் உள்ள போயிட்டு அவங்ககிட்ட இன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. அவன் கேட்கறானோ இல்லையோ எல்லாமே தெரியாம அந்த மூணாவது ஸ்பெர்ம் டோனர் இருக்கான்லடா, அவனோட சலைவா இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம்னா வச்சுக்கோயேன் அவனோட அப்பாவா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதுக்காக தான் நான் போக வேண்டியதா போயிடுச்சு, இல்லைன்னா நான் அவன் கூட இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கண் முழிச்சு ஒரு மாதிரி நெளிப்பெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயினும் டே என்னடா பண்ற முழிச்சிட்ட போல, சரி சரி நான் டாக்டரை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பக்கத்தில் தூங்க வச்சு கட்டி பிடிச்சிக்கிறான். எனக்கு நான் சாகிறது கூட பெருசா தெரியலடி, பயமா கூட இல்லை, ஆனா மற்றவங்க எல்லாருமே சாகும்போது பார்த்துட்டு சாவாங்கல்ல, அதையே நானும் பார்த்துட்டு செத்துருவோன்னு பயமா இருக்குது. என்னடா சொல்ற, அதோ அங்க மேல சீலிங்க பாத்தியா அப்படியே ஒரு ஃபேனு அப்புறம் ஒரு பல்பு, ஸோ இந்த சீலிங்கை பார்த்துக்கிட்டே மற்றவங்க சாகிற மாதிரி ரொம்ப டிப்ரெஷன்
பொசிஷனில் சாகிறது எனக்கு பிடிக்கல. நான் செத்தாலும் நான் பார்க்குற வியூ வந்து கொஞ்சமாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நீ எனக்கு சாபம் விட்டு இல்லை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அது என்னன்னா ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டு போகிற அந்த டைமில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு திட்டிருப்பாள்ல, இந்த மாதிரி நீ ஆள் அட்ரஸே இல்லாத ஒரு இடத்துல தான் சாவ, உன்னை தூக்கி போட்டு புதைக்கிறது கூட ஆளுங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே நம்ம ஹீரோ அந்த இடத்துல சொல்லியிருப்பான், ஆமாம் எனக்கும் அதுதான் ஆசை, இந்த மாதிரி நிறைய பனி பொழிகிற இடத்துல சுற்றி நிறைய மரம் செடி இதெல்லாம் சூழ்ந்துருக்கணும், அப்படியே இந்த ப்ளூ ஸ்கையை பார்த்துட்டு இருந்த மாதிரி நான் சாகணும், அதை விட வேற என்ன வேணும், என்னோட ஆசையே அதுதான் அப்படின்ற மாதிரி அவனு சும்மா கலாச்சி அந்த இடத்துல சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையுமே இவன் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஆக்சுவலாக இது எதுவுமே உண்மை கிடையாது. அதாவது நம்ம ஹீரோ கூட இப்போ இவ சேர்ந்து படுத்த மாதிரி, அப்போ அவன் அந்த ஃப்ளாஷ்பேக்கை பற்றி சொன்ன மாதிரி இது எதுவுமே உண்மை கிடையாது. இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட கற்பனை. அவன் எந்திரிக்க மாட்டானா, அவன்கிட்ட ஒரு வார்த்தையாவது நம்ம பேச மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவள் ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோக்கும் இந்த இடத்துக்கு வந்துருவா. ஸோ அவள் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இவன் கூட இருக்கிறதுக்கு விட மாட்டா. நான் என்ன பண்ணுறது, எனக்கு இவன் கூடவே இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அந்த கேமராவில் கூட தெரியாமல் இவ பாட்டுக்கு நம்ம ஹீரோவை இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. யாருமே பார்க்காத நேரமாக பார்த்துட்டு அவளால் தூக்கவே முடியல. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டு நம்ம ஹீரோ ஒரு இடத்துல போட்டுட்டா. அதுக்கப்புறமேட்டு இந்த பேஷண்ட்டோட துணி, அதுக்கப்புறம் ஒரு சில மெடிசன்ஸ் எல்லாமே அவங்க ரூம்க்கு எடுத்துகிட்டு போவாங்கல்ல, அந்த தள்ளுவண்டியை பயன்படுத்தி யாருக்குமே தெரியாமல் நம்ம ஹீரோ அதுக்குள்ளே போட்டுட்டு அப்படியே தள்ளிட்டு போயிட்டு இருக்கா இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில். ஸோ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கற்பனையில் சில விஷயங்கள் நினச்சிருப்பாள்ல, நம்ம ஹீரோ சாகும் போது இந்த மாதிரி ஒரு சீலிங்கை பார்த்துட்டு சாகணும்னு எனக்கு விருப்பம் இல்லை, நான் வந்துட்டு நிறைய மரம் செடி அப்புறம் இந்த ப்ளூ ஸ்கை இதை பார்த்த மாதிரி தான் சாகணும் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. ஸோ இப்போ நம்ம ஹீரோ இந்த மாதிரி சொன்னது எல்லாமே அவளோட கற்பனையாக இருந்தால் கூட ஒரு டைம் நம்ம ஹீரோ அதை சொல்லியிருக்கான்ல அந்த பிரேக்கப் பண்ணுற டைமில். ஸோ அதனால தான் அவன் வாழ போகிற கடைசி நாட்கள் வரைக்கும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அவனை வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யாருக்குமே தெரியாமல் அவ பாட்டுக்கு அவனை வெளியே கூட்டு போறா. பட் ஒரு கடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவன் ஓரமாக இருக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு டெட் பாடி, அதை யாருக்கும் தெரியாமல் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்மளை கூப்பிடுறா போல, ஐயோ இது போலீஸ் கேஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயந்துட்டு ஓடுறாங்க இந்த டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாருமே. இதனால இவ ஒரு கடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுகிறா. ஐயோ அவ்வளோதான், இவன் நினச்ச மாதிரி நம்ம இவனை எங்கேயுமே கூட்டு போக முடியாது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி சேடாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம காங் வேற இவளுக்கு கால் பண்ணுறான். ஏன்டா எல்லாருமே இப்படி என்ன சாகடிக்கிறீங்க, நான் இப்போ என்னதான் பண்ணுறது, இப்போ இவனை பார்க்கறதா இல்லை அவனை பார்க்கறதா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்திலே பார்த்தீங்கன்னா அவனோட ஃபோனை எடுக்காமல் விட்டுட்டா. ஸோ இதனால பாவம் நம்ம காங் ஒரு பக்கம் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான், நீ எங்கடியே இருக்க, நான் உன்னை தேடி வருவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பக்கத்திலே உட்காந்துட்டு எழுந்துடுறா ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ பாட்டுக்கு எழுந்துட்டான். ஏய் என்ன சும்மா கத்திக்கிட்டே இருக்க, ஏமா இப்போ நான் எங்கே இருக்கேன், ஏய் என்ன டெட் பாடின்னு சொல்லி படுக்க வச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உடனே நம்ம ஹீரோயினும் ஐயா ஜாலி எந்திரிச்சிட்டடா நீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. என்ன பயந்துட்டியா நான் உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாடா நான் இவ்வளோ பயந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே அவன் கூட சேர்ந்து நடந்து போயிட்டு இருப்பா. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா, டேய் நீ சீரியஸா இருக்க, அந்த டைம்ல நான் அவனோட உண்மையான அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு போயிருந்தேன்டா, அதான் அந்த 3வது ஸ்பெர்ம் டோனர் பணக்காரன், ஆனா இப்போ அவனோட சலைவாவில் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வந்துச்சு, அவனும் அவனோட உண்மையான அப்பா இல்லடா அப்படின்னு சொல்லும்போது அட கடவுளே இதுக்காக தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி எதுக்காகடா பைத்தியக்காரன் என்கிட்ட எந்த விஷயத்தையும் நீ சொல்லாம மறைச்ச, உனக்கு இப்படி ஒரு டிசீஸ் இருக்கு, இதனால நீ கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்ப அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்லல, நான் இன்னும் கொஞ்சம் உங்க கூட சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன்ல, சரி விடு இப்போ என்ன பண்றது, எல்லாம் நேரம் வந்தா போக தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவன் சேடா பேசிட்டு இருக்கும்போது சரி உனக்கு இந்த விஷயம்லாம் எப்ப தெரிஞ்சிச்சு, எப்பல இருந்து இது என்கிட்ட மறைக்க ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுவா உனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்ற விஷயம் உனக்கு தெரிய வந்து நீ கூட ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தல்ல, அப்போ ஒரு லேடி கிட்ட இருந்து கூட குழந்தைய புடுங்கிட்டு எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தல்ல, அந்த டைம்ல தான் நானும் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சேன், எனக்கு இப்படி ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் அப்படின்னா நம்ம 2 பேருக்கும் இந்த கெட்ட விஷயம் ஒரே நேரத்தில் நடந்திருக்குல்ல அப்படின்ற மாதிரி சேடா சொல்லி பேசிட்டு நம்ம ஹீரோ கூட போயிட்டு இருக்கா. அந்த டைம்ல நம்ம ஹீரோவும் சொல்றான் சரி ஓகே இப்போ அடுத்ததா இந்த 4வது ஸ்பெர்ம் டோனர் இருக்கான்ல அவனை தேடி போகணும், அவனாவது என்னோட அப்பாவா இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த ஜேர்னிக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு யோகியை போய் பார்க்கறான். அப்போ அந்த டைம்ல அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறத பார்த்துட்டு டேய் இது நீ தானே இல்ல செத்து போய் ஆவியா வந்திருக்கியாடா, டேய் நான் தான்டா சாப்பாடு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் பாத்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம யோகிக்குன்னா சந்தோஷம் தாங்கல, ஐயோ எப்படியோ உயிரோட வந்துட்டுறா நீ, நல்ல வேளை நான் பயந்துறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சில ஃபோன் கால் வேற காட்டுறான். இங்க பாடுறா அவர் 44 மிஸ்டு கால் பண்ணியிருக்கா அந்த ஜியோக்கு, கண்டிப்பா இப்போ மட்டும் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போலின்னு வச்சுக்கோயேன் அவன் என்ன கொலை பண்ணிடுவா, ஏன்னா நான் தாண்டா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்னோட ஐடியா வேற கொடுத்தேன், அதனால இப்போ அந்த ஜியோக்கு ஏமல் தாண்டா கோவமா இருப்பா, இதுக்காகடா கொடுத்தேன்னு சொல்லிட்டு சீக்கிரமா நீ போயிட்டு வந்துடுறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் வந்துடுறேன் எனக்கு ஒரு சில ட்ரெஸ்லாம் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லும்போது அவனும் அதை எடுத்து கொடுக்குறான். இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இவங்க 2 பேரும் இப்போ அடுத்ததா போகக்கூடிய அந்த ஜேர்னிக்கு நிறைய பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே வாங்கிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் கூட இருக்கும், அதை பார்த்து யோசிச்சுட்டு சே எனக்கு தான் தேவைப்படாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்காமே போயிடுறா. அப்புறம் இந்த பக்கம் நம்ம யோகி கிட்ட ட்ரெஸ்லாம் மாத்தி சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இப்போ கிளம்பிட்டு இருப்பான். அந்த டைம்ல நம்ம யோகியும் பின்னாடி வந்து கட்டி பிடிச்சு டேய் மச்சான் ப்ளீஸ்ரா போயிட்டு உயிரோட வந்துடுறா, நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, எப்படியாவது உயிரோட வந்துரு, நீ இல்லைன்னா என்னால சத்தியமா ஒண்ணுமே பண்ண முடியாது
முடியாதுடா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இந்த இடத்துல ஒரு மாதிரி கண் கலங்குறான். பட் இதெல்லாம் அதை காட்டிக்காம சரி சரி ஓகே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அப்புறம் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அழகா ஒரு ஜீப் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே வைப் பண்ணிக்கிட்டு ஸோ எப்படியும் நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கக்கூடிய அந்த கடைசி நாட்கள் வரைக்கும் அவனை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா அவன் கூட இருக்கா. இப்படி டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு கடத்துல நம்ம ஹீரோ வேற ஹீரோயின் விடுறதுக்காக ஒரு இடத்துல நிறுத்துவான் வண்டியை. அப்ப அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா திடீர்னு அவன் பின்னாடி வந்து நிற்கும் போது என்னடி பண்ற, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்ல, நான் இங்க ஹீரோயின் போயிட்டு இருக்குன்னு தெரியும்ல, சரி விட்றா நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதுல பார்க்க வேற நீ செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளை துரத்திட்டு போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம காங்க அவன் அப்படியே நம்ம ஹீரோயினோட ஞாபகத்துல இருந்து மீண்டு வர முடியாம வேற வழி இல்லாம டக்குன்னு பாத்தீங்கன்னா அவனோட மொபைல்ல அவனும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கடையில கொடுத்து இது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிருங்க, எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஒரு மாதிரி கண்டிப்பா வேணாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்கறாங்க. இவனும் வேணான்ற மாதிரி சேடா சொல்லும்போது அதை எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி பண்றது மூலமாவது அவளோட மெமரிஸ் எல்லாமே என்னை விட்டு போகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் இந்த மாதிரி பண்றான். இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ கூட வண்டியில போயிட்டு இருக்கும்போது அவ பாட்டுக்கு டிரைவ் பண்ணிட்டு இருக்கா, அதுவும் ஹைவேல. ஸோ அந்த டைம்ல நிறைய கார்லாம் சைட்ல வந்துட்டு இருக்குது. ஹீரோயின் அது எல்லாத்தையும் இடிக்கிற மாதிரியே போயிட்டு இருக்கா. ஹீரோவும் உயிரை கையில பிடிச்சிட்டு என்னடி பண்ற, பார்த்து ஓட்டுறி, என் டைம் வரதுக்கு முன்னாடி என்ன போய் சேர வச்சிருவ போல, பார்த்து போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினை திட்டும் போது அவளும் பாத்தீங்கன்னா கோச்சுக்கிட்டு காரை ஒரு ஓரமா நிறுத்திட்டு போடா நான் இதுக்கு மேல உங்க கூட வரல அப்படின்னு சொல்லி நடந்து போகும்போது ப்ளீஸ் நீ கோச்சுக்காத, நான் தானே திட்டினேன் அப்படின்னு சொல்லும்போது பின்ன நான் அப்புறம் தானே ஓட்டுறேன்னு சொன்னேன், நீ என்னத்துக்கு ஹைவேலையே கொடுத்தது மட்டும் இல்லாம நான் அப்படி ஓட்டுறேன் இப்படி ஓட்டுறேன்னு சொல்லி திட்டுறா, சரி சரி பரவாயில்லவா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசமா பேசி கூப்பிட்டு போறான். அப்புறம் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு துணி கடைக்க போறாங்க. ஸோ அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒரு கல்யாண ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்கு அப்படி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கோட் சூட் எல்லாம் போட்டிருக்கான். அப்படியே ரெண்டு பேரும் போட்டோஸ் கூட நிறைய எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல நம்ம ஹீரோயினை நிக்க வச்சு ஹீரோ பாத்தீங்கன்னா போட்டோஸ் எடுத்துட்டு இருப்பான். அந்த டைம்ல நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது அவனோட மனசுல அவன் என்ன நினைச்சானே தெரியல. பட் கண்டிப்பா நான் சாக கூடாது, இவ கூட நான் ஒரு அழகான லைஃபை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஏங்கி பாக்குறான். அப்புறம் மறுபடியும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க கல்யாணம் பண்ண மாதிரி. அப்புறம் நைட்டு ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கும்போது நடு ரோட்ல காரை நிறுத்திட்டு அப்படியே அந்த ஸ்டார்ஸ் அப்புறம் மூன் இது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க வண்டி மேல உட்காந்துக்கிட்டு. அந்த டைம்ல சும்மா நம்ம ஹீரோயின் விளையாட்டுத்தனமா ஹீரோவை தள்ளி விடும்போது அவன் பாத்தீங்கன்னா கீழே விளையாடுற மாதிரி போயிடுறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பிடிக்கும் போது என்னடி என்ன விட்டா சாகடிச்சிருப்ப, சாரிடா நான் தெரியாம பண்ணிட்டேன், ஓ சாரி கேட்கறியா, உண்மையா சாரி கேட்கறியா, அப்பனா கிஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இந்த விஷயத்துக்குலாம் கிஸ் வாங்கிட்டு இருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தா கூட இன்னொரு பக்கம் நம்ம காங்க அவனுக்கு அடுத்ததான் நம்ம ஹீரோயினை மறந்துட்டு அவனோட லைஃப்ல எப்படி ஹாப்பியா இருக்கிறதுனே தெரியல. ஸோ அதுக்காக மற்றவங்க எல்லாம் எப்படி ஹாப்பியா இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறான். அதாவது கிளப்புக்கு போயிட்டு பயங்கரமா குடிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே டான்ஸ் ஆட பாக்குறான். பட் இருந்தாலும் அதுல இருந்து கூட அவனுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணா ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அந்த கிளப்ல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவனை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அவனோட அம்மா வேற அவனுக்கு கால் பண்ணிருப்பாங்க போல, அது இவன் அட்டனும் பண்ணிருப்பான் போல. அதனால அங்க இவனை பிடிச்சி வெளியே தள்ளக்கூடிய அந்த சவுண்ட் எல்லாமே உங்களுக்கு கேக்குது. ஐயோ என் பையன் என்ன பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இன்னும் வருத்தப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ யார் பக்கம் இப்போ நம்ம ஹீரோயின் இருக்கிறது அப்படின்னு நமக்கு புரியல. இவனை பார்த்தாலும் ஒரு பக்கம் பாவமா தான் இருக்குது, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தாலும் பாவமா தான் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா கார்ல வந்துட்டு இருப்பாங்கல்ல. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பக்கமா அப்படியே பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் உடனே உனக்கு குழந்தை பெற்றுக்க முடியாத விஷயத்தை நினைச்சு நீ வருத்தப்பட்டுட்டா இருக்க, அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல, நீ விடு, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே திரும்புறா. இப்போ எதுக்காகடா நீ அதை பத்தி ஞாபகப்படுத்தின, நானே இப்பதான் ஐலைனர் எல்லாமே போட்டேன், இங்க பாரு எப்படி ஆயிப்போச்சு எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது விட்ரி உனக்கு இப்பதான் அது அழகா இருக்கு, பேண்டா குட்டி மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி இவனும் கலாச்சிட்டு இருக்கான். இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அந்த 4வது ஸ்பெர்ம் டோனரோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இவராவது கண்டிப்பா ஹீரோவோட அப்பாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பாத்தீங்கன்னா சந்தோஷமா அப்படியே சிரிச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போறா. நம்ம ஹீரோ பின்னாடி தான் இருப்பான். ஸோ நம்ம ஹீரோயின் அங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லேடி வராங்க. அவங்கள பார்த்தோன்னே ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஷாக்கிங்கோட எமோஷனலா பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இப்பதான் நமக்கு ஒரு விஷயமே புரிய வருது, இவங்க வந்து நம்ம ஹீரோயினோட உண்மையான அம்மா. ஏதோ ஒரு வகையில நம்ம ஹீரோயினுக்கு இது தோணுது. ஸோ அந்த டைம்ல அப்படியே ஒரு மாதிரி திரும்பி நம்ம ஹீரோ கிட்ட இதை பத்தி கேட்க நினைக்கும் போது அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயினை விட்டுட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான் அழுதுகிட்டு. இவளும் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வர ட்ரை பண்றா. பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அவன் போயிட்டான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து ஒரு டைம் சொல்லியிருப்பான் ஹீரோயின்ட்ட, உன்னோட உண்மையான பர்த்டே டேட்டை நான் கண்டுபிடிச்சு அந்த டைம் அப்போ நான் உனக்கு ஒரு பயங்கரமான கிஃப்ட்டை கொடுப்பேன், நீ நம்ப முடியாத ஒரு கிஃப்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தா இன்னைக்கு தான் நம்ம ஹீரோயினோட பர்த்டே. ஸோ அவன் நம்ம ஹீரோயினுக்காக கொடுத்துருக்க அந்த கிஃப்ட் அவளோட ஃபேமிலி தான், அதை தான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. இவனுக்கு மனசாட்சியே இல்லை, என்ன அடிக்கடி இப்படி விட்டுட்டு போறதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ காரை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திட்டு அழுதுகிட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம காங்கு. எப்படியோ இவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்திருப்பான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினை மட்டும் அவன் விட்டுட்டு வந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவன் ஒரு மாதிரி ஆறுதலா பேசிட்டு இருக்கான். உனக்கு ஒரு வேலையே இல்லடா, இப்ப பாரு அவளை விட்டுட்டு வர வேண்டியது, அப்புறம் தனியா வந்து அழுக வேண்டியது, சிந்து சிந்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கச்சிஃப்லாம் வச்சு சிந்த வைக்கிறான். அப்புறம் முட்டையெல்லாம் கொடுக்குறான். கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.